சட்டமன்ற தேர்தலில் போட்டியிட வாய்ப்பளிக்காதது எனக்கு வருத்தத்தை ஏற்படுத்தவில்லை என்று ஆளுஷா ஷானவாஸ் தெரிவித்திருக்கிறார். இது தொடர்பான மேலும் விவரங்களை தருவதற்காக செய்தியாளர் ராஜேஷ் இணைப்பில் இருக்கிறார். ராஜேஷ், வணக்கம். விசிக வேட்பாளர் பட்டியலில் ஆளுஷா ஷானவாஸ் இடம்பெறவில்லை. தற்பொழுது அது தொடர்பாக ஆளுஷா ஷானவாஸ் ஒரு அறிக்கை ஒன்றை வெளியிட்டிருக்கிறார். அதில் தனக்கு வாய்ப்பளிக்காததில் வருத்தமில்லை என்று தெரிவித்திருக்கிறார். முழு விவரங்களை சொல்லுங்கள். அஸ்வினி, வணக்கம். 2026 சட்டமன்ற தேர்தலை முன்னிட்டு திமுக கூட்டணியில் விடுதலை சிறுத்தைகள் கட்சிக்கு 8 தொகுதிகள் என்பது ஒதுக்கப்பட்டிருக்கிறது. அந்த 8 தொகுதிகளில் மீண்டும் போட்டியிடுவதற்கு ஆளுர் ஷானவாஸிற்கு வாய்ப்பு வழங்கப்படும் என்று எதிர்பார்க்கப்பட்ட நிலையில் அவருக்கான வாய்ப்பு என்பது மறுக்கப்பட்டிருக்கிறது. ஏனென்றால் அவர் முறையாக சிறந்த சட்டமன்ற உறுப்பினராக செயல்பட்டார். விடுதலை சிறுத்தைகள் கட்சியினுடைய முகமாக சட்டமன்றத்தில் திகழ்ந்திருந்தார். அதனால் அவருக்கான வாய்ப்பு வழங்கப்படும் என்று எதிர்பார்க்கப்பட்ட நிலையில் அவருக்கான வாய்ப்பு வழங்கப்படவில்லை. இதற்கான விமர்சனங்கள் அதிகப்படியாக வந்திருந்தது. இந்த முறை விடுதலை சிறுத்தைகள் கட்சியினுடைய தலைவர் திருமாவளவன் அவர்கள் திமுகவிற்கு ஆதரவாக செயல்படுபவர்களுக்கு வாய்ப்பு அளிக்கவில்லை என்று எதிர்க்கட்சிகள் விமர்சனம் வைத்த சூழ்நிலையில் இதற்கான விளக்கத்தை ஆளுர் ஷானவாஸ் தனது முகநூல் வழியாக தெரிவித்திருக்கிறார். அதில் 2026 தமிழ்நாடு சட்டமன்ற பொதுத் தேர்தலில் விசிக சார்பில் போட்டியிட எனக்கு மீண்டும் வாய்ப்பு அமையவில்லை என்பதை வைத்து வலைதளங்களில் பல்வேறு கருத்துக்களில் விவாதம் நடைபெற்றுக் கொண்டிருப்பதை நான் அறிகிறேன். இதில் என்மேல் அன்பு கொண்டு எனக்கு ஆதரவாக கருத்து பரிமாறிய அனைத்து தோழமைகளுக்கும் என் நன்றியை உரித்தாக்குகிறேன். அதே நேரத்தில் ஒரு கட்சியில் யாருக்கு எப்போது எப்படி வாய்ப்பளிக்க வேண்டும் என்பது அந்த கட்சியின் தலைமை எடுக்கும் முடிவாகும். அம்முடிவு எதுவாயினும் அதை ஏற்றுக்கொள்வதே சிறந்த அறமாகும். அந்த வகையில் 2026 சட்டமன்ற தேர்தலில் தலைவர் எழுச்சி தமிழர் உள்ளிட்ட 8 வேட்பாளர்களும் வெற்றி பெற்று சட்டப்பேரவையில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் குரல் வலுவாக ஒலிப்பதற்கு நமது கூட்டணி சார்பில் களம் காணும் அனைவரும் வெல்வதற்கும் திமுக தலைமையிலான நல்லாட்சி மீண்டும் அமைவதற்கும் அனைவரும் ஒருங்கிணைந்து பாடுபடுவோம். எனது பொது வாழ்க்கையில் நான் சட்டமன்ற உறுப்பினராக இருந்து பணியாற்றுவதை விட இன்னும் வீரியத்துடன் தொடர்ந்து அரசியல் களத்தில் பணியாற்றுவேன் என்பதை உறுதியுடன் தெரிவித்துக் கொள்கிறேன் என அவர் தனது முகநூலில் வழியாக தெரிவித்திருக்கிறார். சலோமி, சட்டமன்ற தேர்தலில் போட்டியிட வாய்ப்பளிக்காதது எனக்கு வருத்தத்தை ஏற்படுத்தவில்லை என்று ஆளுஷா ஷானவாஸ் தெரிவித்திருக்கிறார். இது தொடர்பான மேலும் விவரங்களை தருவதற்காக செய்தியாளர் ராஜேஷ் இணைப்பில் இருக்கிறார். ராஜேஷ், வணக்கம். விசிக வேட்பாளர் பட்டியலில் ஆளுஷா ஷானவாஸ் இடம்பெறவில்லை. தற்பொழுது அது தொடர்பாக ஆளுஷா ஷானவாஸ் ஒரு அறிக்கை ஒன்றை வெளியிட்டிருக்கிறார். அதில் தனக்கு வாய்ப்பளிக்காததில் வருத்தமில்லை என்று தெரிவித்திருக்கிறார். முழு விவரங்களை சொல்லுங்கள். அஸ்வினி, வணக்கம். 2026 சட்டமன்ற தேர்தலை முன்னிட்டு திமுக கூட்டணியில் விடுதலை சிறுத்தைகள் கட்சிக்கு 8 தொகுதிகள் என்பது ஒதுக்கப்பட்டிருக்கிறது. அந்த 8 தொகுதிகளில் மீண்டும் போட்டியிடுவதற்கு ஆளுர் ஷானவாஸிற்கு வாய்ப்பு வழங்கப்படும் என்று எதிர்பார்க்கப்பட்ட நிலையில் அவருக்கான வாய்ப்பு என்பது மறுக்கப்பட்டிருக்கிறது. ஏனென்றால் அவர் முறையாக சிறந்த சட்டமன்ற உறுப்பினராக செயல்பட்டார். விடுதலை சிறுத்தைகள் கட்சியினுடைய முகமாக சட்டமன்றத்தில் திகழ்ந்திருந்தார். அதனால் அவருக்கான வாய்ப்பு வழங்கப்படும் என்று எதிர்பார்க்கப்பட்ட நிலையில் அவருக்கான வாய்ப்பு வழங்கப்படவில்லை. இதற்கான விமர்சனங்கள் அதிகப்படியாக வந்திருந்தது. இந்த முறை விடுதலை சிறுத்தைகள் கட்சியினுடைய தலைவர் திருமாவளவன் அவர்கள் திமுகவிற்கு ஆதரவாக செயல்படுபவர்களுக்கு வாய்ப்பு அளிக்கவில்லை என்று எதிர்க்கட்சிகள் விமர்சனம் வைத்த சூழ்நிலையில் இதற்கான விளக்கத்தை ஆளுர் ஷானவாஸ் தனது முகநூல் வழியாக தெரிவித்திருக்கிறார். அதில் 2026 தமிழ்நாடு சட்டமன்ற பொதுத் தேர்தலில் விசிக சார்பில் போட்டியிட எனக்கு மீண்டும் வாய்ப்பு அமையவில்லை என்பதை வைத்து வலைதளங்களில் பல்வேறு கருத்துக்களில் விவாதம் நடைபெற்றுக் கொண்டிருப்பதை நான் அறிகிறேன். இதில் என்மேல் அன்பு கொண்டு எனக்கு ஆதரவாக கருத்து பரிமாறிய அனைத்து தோழமைகளுக்கும் என் நன்றியை உரித்தாக்குகிறேன். அதே நேரத்தில் ஒரு கட்சியில் யாருக்கு எப்போது எப்படி வாய்ப்பளிக்க வேண்டும் என்பது அந்த கட்சியின் தலைமை எடுக்கும் முடிவாகும். அம்முடிவு எதுவாயினும் அதை ஏற்றுக்கொள்வதே சிறந்த அறமாகும். அந்த வகையில் 2026 சட்டமன்ற தேர்தலில் தலைவர் எழுச்சி தமிழர் உள்ளிட்ட 8 வேட்பாளர்களும் வெற்றி பெற்று சட்டப்பேரவையில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் குரல் வலுவாக ஒலிப்பதற்கு நமது கூட்டணி சார்பில் களம் காணும் அனைவரும் வெல்வதற்கும் திமுக தலைமையிலான நல்லாட்சி மீண்டும் அமைவதற்கும் அனைவரும் ஒருங்கிணைந்து பாடுபடுவோம். எனது பொது வாழ்க்கையில் நான் சட்டமன்ற உறுப்பினராக இருந்து பணியாற்றுவதை விட இன்னும் வீரியத்துடன் தொடர்ந்து அரசியல் களத்தில் பணியாற்றுவேன் என்பதை உறுதியுடன் தெரிவித்துக் கொள்கிறேன் என அவர் தனது முகநூலில் வழியாக தெரிவித்திருக்கிறார். சலோமி, தங்களின் முழு விவரங்களுக்கு